இப்ப மல்லிக்கு ஒரு புதிய தகவல் கிடைச்சிருக்கு. அவங்க ஏற்கனவே ஒரு லேடிய பார்த்துருப்பாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் மூலமா அந்த லேடி தான் அவங்கள கூட்டிட்டு போயிருப்பாங்க. குழந்தைகள்லாம் கடத்தி வைக்கிற இடத்துக்கு அவங்க கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. அவங்க தான் அங்கேயே வேலை பார்த்துருப்பாங்க. இப்ப அவங்க திருந்தி நல்ல விதமா வாழ்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. இப்ப திரும்ப மல்லிய தேடி அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க எதற்காக திரும்ப வந்திருக்கிறாங்க? அவங்க ஏன் திரும்ப ஸ்டோரிக்குள்ள வராங்க? மல்லிகிட்ட அப்படி என்ன சொல்ல வராங்க? அப்படின்னு சொல்லி நெறைய எதிர்பார்ப்புகள ஏற்படுத்தியிருக்கிறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நிச்சயமா அது ஒரு கெட்ட செய்தியா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெண்பா கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவங்க சந்தோஷப்பட தான் செய்வாங்க. ஆனா அவங்க கொண்டு வந்த செய்தி அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு அதிர்ச்சிய குடுக்குற செய்தியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி தெரியுது. ஏன்னா நாகும், அல்லி 2 பேருமே அந்த நியூஸ கேட்கவுமே இப்ப கோவிலுக்கு போய் அங்க பிரதட்சணையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அந்த லேடி என்ன சொல்லியிருப்பாங்க மல்லிகிட்ட, "உங்க குழந்தைய அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க" அப்படிங்கிற தகவல சொல்லியிருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, "உங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிறதால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க" அப்படிங்கிற மாரி இந்த 2 தகவல்ல ஏதாச்சும் ஒரு தகவல மல்லிக்கு சொல்ல தான் செஞ்சிருப்பாங்க. மல்லி இந்த விஷயத்த கேள்விப்படவுமே பயங்கரமா ஷாக்காக தான் செய்வாங்க. தன்னோட குழந்தைக்கு என்ன ஆகியிருந்திருக்கும்? அவங்க உண்மையாவே என் குழந்தைய இன்னொரு இடத்துக்கு கைமாத்தி விட்டுட்டாங்களா? அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, வெண்பாவுக்கு அப்படி என்னதான் நடந்திருக்கும்? அப்படின்னு சொல்லி அவங்க பரிதவிச்சு போறாங்க. அதனால தான் இப்ப வேற யார நம்புறது? தெய்வத்தையே நம்பலாம் அப்படிங்கிற மாரி தான் இப்ப கோவிலுக்கு போறாங்க. அவங்க முட்டி போட்டு வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட இந்த வேண்டுதல பார்க்குறப்பவே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெண்பாவ எப்படியாச்சும் தீபிகா மீட்டு குடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அத விட பெரிய சந்தோஷம் நம்ம மல்லி, விஜய் 2 பேருக்குமே இருக்காது. அவங்க லைஃப்ல இவ்ளோ ஒரு பிரச்சனை வந்ததுக்குமே இந்த தீபிகா தான் காரணம். ஆனா தீபிகா இப்ப மனம் மாறிட்டாங்க அப்படிங்கிறதால, அவங்க மேல இருக்கிற கோபங்கள்லாம் படிப்படியா நம்ம ரசிகர்களுக்கு குறைஞ்சிட்டே தான் வருது. எது எப்படி இருந்தாலும் வெண்பா காணாம போனதுக்கு இந்த தீபிகா தான் காரணம் அப்படிங்கிறதால, எப்படியாச்சும் இந்த தீபிகா கண்டுபிடிச்சு குடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ரசிகர்கள் சீரியல் பார்க்குறப்ப, இன்னைக்கு வெண்பா கிடைச்சிட மாட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதால, கூடிய சீக்கிரம் வெண்பா வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதா ரசிகரோட விருப்பம். நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.